குரேஷி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் குக் வித் கோமாளியை குயிட் பண்ண போகிறத பற்றி ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ரியாலிட்டி ஷோவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி. கிட்டத்தட்ட 4 சீசனாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஷோவோட 5வது சீசன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு நிலையில் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒரு சில காரணங்களால் அண்ட் ப்ரொஃபஷனல் காரணத்தால் இந்த முறை நான் குக் வித் கோமாளி இருக்க மாட்டேன், குயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சோகமாயிட்டாங்க. ஏன்னா இவர் இல்லாத குக் வித் கோமாளி நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த வகையில் குரேஷி அவர்கள் ரொம்பவே எமோஷனலா அவரோட சோசியல் மீடியா பேஜில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 4 சீசன் உங்க கூட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்ல நீங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, உங்ககிட்ட நார்மலா பேசுறதுக்கே நாங்கள் அவ்வளோ பயந்துருக்கோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேச முடியும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே எங்ககிட்ட நீங்களும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோட இருந்தீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிளேஸை யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா உங்களோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களை கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ணுவோம். உங்களோட அந்த கியூட்டான கமெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம், உங்களோட அந்த காமெடியை மிஸ் பண்ணுவோம், உங்களோட பிரசன்ஸை கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ணுவோம். எப்போதும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கு, அண்ட் அதுல நீங்க கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். we will miss you sir அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் போட்டிருந்தாரு. இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. குரேஷி அவர்களுக்கும் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் அவர்களுக்கும் தனியான ஒரு பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி குரேஷி பண்ணிட்டே இருப்பாரு, வெங்கடேஷ் பட் மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது அண்ட் கலாய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு காம்போவை இதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏற்கனவே நிறைய பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர்ஸ் போயிட்டாங்க, இவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போறோமோ உங்களோட தாட் என்ன அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ரஜினிகாந்த் சாரோட லைஃப்ல நடந்த மிக பயங்கரமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரஜினிகாந்த் சாருக்கு இந்த பந்தோபஸ்ட்லாம் இல்லாம, கூட ஆட்கள்லாம் இல்லாம அவங்களோட ஃபேன்ஸோட தனியா போய் தான் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால அவர் கெட்டப் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஆள் அடையாளமே தெரியாதது போல மாறி ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ரசிகர்களோட படம் பார்த்திருக்காரு. படம் முடிச்சு வெளியே வரும்போது யாரோ ஒருத்தர் தலைவா அப்படின்னு கத்திருக்காங்க. இவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இப்போ எல்லாரும் குமிஞ்சிருவாங்களோ, நல்லா நடுவில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயந்து முகம்லாம் வேத்திருக்கு. பின்னாடி அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்துருக்காரு. அவர் வேற யாரோ ஒரு நண்பரை தலைவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ தான் அவருக்கு உயிரே வந்துச்சாமா. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவரோட இடத்துக்கு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.